சங்கன் குலிகன் பதுகன் மகாபதுகன் என்று சொல்லக்கூடிய கார்கோடகன் அதரதன் அனந்தன் வாஷிகி என்ற 8 வகை நாகங்கள் நாகத்துக்கு அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவனே இந்த நாகராஜன் ஒருவனே இல்லையா? ஆமா. மிருகங்களுக்கு தலைவனாகவே சிம்மம் இருப்பது போல, சிங்கம் போல, மரங்களுக்கு தலைவனாகவே அரச மரம் இருப்பது போலவும், அவன் மீனுக்கு தலைவன் திமிங்கலம் இருப்பது போலவும், பறவைகளுக்கு தலைவனாகவே ராஜோளி என்ற பறவை இருப்பது போல இந்த அரபங்களுக்கு தலைவன் இந்த நகராஜன் மன்னன் அல்லவா? அவனும் அவனுடைய மனையாள் நாகக்கன்னியான பெண். பெண்ணால் மன்னவரும் தேவியுமாகவே இந்த மண்ணுலகிலே இருந்து ஆண்டு வருகிறார். எப்படி ஆண்டு வர்றா? அதனாலே எப்படி நாகராஜனும் நாகக்கன்னியான பெண்ணாலும் இருந்து மன்னவனும் தெய்வமாக இருந்து மன்னவரும் ரதியும் போல ஈசனங்களியாக கிளி போல் அண்டலும் வேடுமாகவே ஆமா அந்த அருமை மண்ணுலகிலே நாகலோகப்பட்டணத்திலே இருந்து அழகா இருந்து கொண்டு மன்னவரும் தேவியுமாக அரசாண்டு வருகிறார். எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படி ஆண்டு வருகிறார்கள்? ஆண்டு வருகிறார்கள். அவர்கள் மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மன்னன் சொல்லை மன்னன் கேட்டு மண்ணுலகில் ஆண்டுவார் முடிரறி சத்தியங்கள் தவறாத மன்னனாக அறந்தவராத மன்னனாக இருந்து நாகராஜனும் ஆமா அவன் மனையாள் நாகக்கண்ணி பெண்ணாளோடு இருந்து ஆண்டு வருகிறான். சிறப்பு ஆளுகிறான் நாட்டு
அப்படி ஆண்டு வருகிற நாள் வேலை ஆண்டவனுடைய அருளாலே சிவனுடைய கிருபை கடாட்சியத்தினாலே என்ன அந்த நாகராஜனுக்கு நாகக்கன்னியானவனுக்கும் பெண்ணால் இவர்களுக்கும் குறையேது உண்டா? அந்த குறை உண்டு ஐயா. ஆண்டவனுடைய அருளாலே கிருபையாலவே ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் சரி அவனுடைய மனதுக்கு தக்கப்படிதான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். சொல்ல மனம் போல் வாழ்வு. அதே போலவே இந்த நாகராஜன் சரி ஆண்டவனுடைய அருளாலே கிருபையாலவே அன்பு பண்பு பாஷத்தோடு ஆண்டு வருகிறான் இல்லையா? ஆண்டு வந்தான் பாருங்க. அதனால் அவனுக்கு ஆண்டவன் கிருபையினாலே கிருபையினாலவே சிவனுடைய அருளாலே அருளாய் அந்த நாகலோகத்திலே எக்குறையும் ஆண்டவன் வைக்கல. எந்த குறையில மண்ணா குறை எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கு இல்லையா? அந்த நாகராஜனுக்கு நாகக்கன்னியானவளுக்கும் சரி எக்குறையும் கிடையாது. என்ன செல்வத்தோடு ஆண்டு வருகிறான் தெரியுமா? என்ன செல்வத்தோடு? ஆண்டவனுடைய அருளாலே கிருபையாலே அந்த அருமை நாகராஜனுக்கு நாகக்கன்னி பெண்ணாளுக்கும் பெண்ணால் இருவர்களுக்கும் என்ன வைபவத்தோடு ஆண்டு வருகிறார். எப்படி அவனுக்கு ஜோட நல்ல ரமணை செல்வம் மாமண்டகம் மணிமண்டகம்
சரி. மணியாள் சாவடிகள் சாவடிகள் அருமை நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் இருவருக்கு ஏகமா சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சரி, மண் இருக்கிறது, மனை இருக்கிறது, இருக்குதப்பா. பூமி ஆழான நிறைய உண்டு. ஏகமா ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆமா. அதனால் இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் சரி ஆண்டவனுடைய அருளாலே கிருபையாலே பகவானுடைய கிருபாகடாட்சத்தினாலே அந்த நாகலோகம் என்ற பட்டணத்திலே சரி ஏகமுகமான செல்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது இல்லையா? நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் இன்னும் என்ன வைபகத்தோடு ஆண்டு வருகிறார். எப்படி ஆண்டு வருகிறார்? அவருக்கு சொத்து இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, பொன்மொருள்கள் உண்டு, பூமி ஆழானவன் உண்டு, மண் இருந்துவன், மனை இருந்துவன், பொன் இருந்துவன், பொருள் இருந்துவன், பூமி ஆழானவன் இருந்துவன், சொத்து இருந்துவன், சுகம் இருந்துவன், அருள்மிகு ஸ்ரீ ராஜமாதாங்கி அம்பாள் கோவில் கொடை விழா 6வது நாள் மண்டபடி மிகவும் சீர சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 6வது நாள் மண்டபடி நிகழ்ச்சியாக PM கல்யாண சுந்தரம் அவர்கள் கட்டளைதாரர் நிகழ்ச்சியாக நெல்லை நகரத்தைச் சேர்ந்த பாம்பே புகழ் டாக்டர் ஐயா தங்கசாமி அவர்களுடைய குழுவினர்களை கீழாம்பூர் அனைத்து கிராமிய கலைஞர் சங்கத்தின் சார்பாக அவங்களை வருக வருக என்று குழுவினர் அனைவர்களையும் கலைக்குழு சார்பாக வரவேற்கின்றோம். கலைஞர்களுக்கு கீழாம்பூர் வில்லிசை கலைக்குழு கலைஞருடைய சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஐயா தங்கசாமி குழுவினர் அவர்களுக்கு அனைவருக்கும் பொன்னாடை போத்தி சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றது. கீழாம்பூரில் அருள்மிகு ஸ்ரீ ராஜமாதங்கி அம்பாள் கோவில் கொடை விழாவில் இப்படி ஒரு புதுமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு முத்தையகோணர் அவருடைய தவப்புதல் பிரியம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு திருநெல்வேலி நகரத்தைச் சேர்ந்த டாக்டர் ஐயா தங்கசாமி குழுவினர் அவர்களை பேரும் புகழும் பெற்றவர்கள். கீழாம்பூரில் நாம எத்தனையோ கலைஞர்களை பார்த்திருக்கலாம். கலைவாணி பெற்றெடுத்த தவப்புதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் தங்கசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றது. வில்லிசை கலைஞர் சங்கத்தின் சார்பாகவும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களையும் வில்லிசை சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அவங்களை வரவேற்று மரியாதை செய்து வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். இவ்வுலகத்திலே திருமால் பிறப்பது 10, நவமணிகள் 9,
அம்மா திசைகள் 8, 8 வரும் கிரகச்சாரங்கள் 7, சாத்திரம் 6, பூரம் 5, வேதம் 4, மும்மூர்த்திகள் 3, 3 அல்லவா? ஆண் பெண் ஜாதி 2, உலகம் 1. அம்மா உலகம் 1. சீரும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆம்பூர் கீழ ஆம்பூர் நன்னகரிலே ஆய்மூர் என்று சொன்னாலே சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. இந்த ஊருக்கு பெரிய புகழ் உண்டு இந்தியாவுக்கு. ஆய்மூர் என்று சொன்னாலே கலைஞர்கள் வாழ்ந்த ஊர், வாழ்கின்ற ஊர். அதிலையும் கீழ ஆய்மூரை சொன்னாலே கேட்க வேண்டாம். அப்பா வாய் திறந்தா எப்படி இருக்கும்? வில்லிசை புலவர்களானாலும் சரி, சரி, மேளப்பாட்டியார்களானாலும் சரி, அலங்காரமானாலும் சரி, எந்த ஒரு கலைஞரானாலும் புகழ் வாய்ந்த ஊராக இருக்கணுமானால் இந்த கீழ ஆம்பூரை தவிர வேற எந்த ஊரையும் சொல்ல முடியும். எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த கீழ ஆம்பூர் நன்னகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வில்லிசை புலவர்கள் கலைக்குழுவின் சார்பாகவே வந்து நம்மளுக்கு நம்ம அத்துணை பேர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பொன்னாடை பட்டாடை போட்டி அவள் அங்க திருக்கரத்தினாலே நம்மளுக்கு பவுண்டருவா நம்மளுக்கு அள்ளி அள்ளி பொன்முருளை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் இல்லையா? தந்துள்ளார் அல்லவா? அப்பேற்பட்ட கலைஞர் பெருமக்களுக்கும் என் அந்நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊரார் ஆதன பேர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் ஆதன பேர்களுக்கும் பெற்றெடுத்த தாய் குலங்களுக்கும் தந்தையார்களுக்கும் வருங்கால வாலிப சிகாமணிகளுக்கும் வருத்தப்படாத வாலிப சங்கங்களுக்கும் நம்முடைய நிகழ்ச்சியை அழகாகவே வீடியோ ஆடியாகவே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அம்மை ராஜமாராங்கி அம்மாளுடைய கிருபையினாலும் வடக்கு வாழ் சொல்வார்கள். அப்படியா? அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சித்து டிவி டெலிவிஷன் அவாழ் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் சரி எந்த இடம் சென்றாலும் தங்கமுகமாய நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு ராஜமாராங்கி அம்மாளுடைய கிருபையினால் அட்டகாளி அமிழத்திலே பிறந்த வடக்கு வாசல்லி அம்மாளுடைய கிருபையினாலும் வளவு நலம் மற்றும் மங்களமாக நீடோழி காலமாகவே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டும் மங்களமா வாழையடி வாழையாகவே நீடோழி காலம் வாழ்க வளர்க அன்று வாழ்க இன்று வாழ்க. அதனால் அந்த நாகலோகத்திலே ஆண்டு வருகிறான் இல்லையா? நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணியா? சரி, இரு பேர்களுக்கு எக்குறையும் இல்லை, எந்த விதமான குறையே இல்லை. ஆண்டவன் அருளாலே எல்லா செல்வங்களும் அவனுக்கு நிறைந்து அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான். அந்த அருமை நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியானவளுக்கும் பெண்ணாளுக்கும் ஆண்டவனுடைய அருளாலே ஒரே ஒரு குறையை மட்டும் ஆண்டவன் வைத்து விட்டான். என்ன குறையோ? எல்லா செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்த போதிலும்
ஒரு மனிதனுக்கு உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வம்? பிள்ளை செல்வம். ஓ, தெவிட்டாத கனி பிள்ளை கனி. அதனாலே ஒரு ஊரில் இருந்து சரி இன்னொரு ஊருக்கு நம்ம போறோம்னா கொடை விளக்கு மச்சலன்னா வந்தாக்கி ஐயா அத்தை இருங்கோ அப்படின்னு ஆதரித்து முதல் கேள்வி என்ன கேட்பார்கள்? என்ன கேட்பார்கள்? அப்பா பிள்ளைலாம் நல்லா இருக்கா? பிள்ளை கூட்டி சவிக்கமா? அதனால பிள்ளை செல்வம் தான் உயர்ந்த செல்வம். செல்வம் அல்லவா? ஆமா ஐயா வேணுப்போம். அதனால் சரி பிள்ளை செல்வமானது முக்கியம். ஆமா அந்த பிள்ளை தான் இந்த நாகராஜனுக்கு இல்லை. இல்ல என்ன ஆச்சு? ஆண்டவன் அருளாலே அவளுக்கு ஆண்டவனுடைய கிருபையினாலே கிருபையாலவே நாகலோகத்திலே பகவானுடைய அருளாலே அருளாலவே நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் பெண்ணாளுக்கும் என்ன ஆகிறது தெரியுமா? என்ன ஆகிறது? அவருக்கு 40 வயது